இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னாக்கி பூண்டு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு மசியல் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு புது விதமான ஒரு ரெசிபி ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் கத்திரிக்காய் பிசையிறதுன்னுவாங்க. எல்லாத்தையுமே அடுப்பில் போட்டு சுட்டுட்டு பிசையிறது அப்படின்னுவாங்க. இப்போ அதை வந்து நம்ம வந்து அடுப்பு வசதியெல்லாம் இல்லாததுனால நம்ம எண்ணெயிலேயே பொரிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கையால் பிசைஞ்சோம்னா இப்போ நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சொத்து 1-2 அப்படி சுற்றி எடுத்தோம் அப்படின்னு நினைக்கி நல்ல 1-2 மசிச்ச மாதிரி இருக்கும். தக்காளி வெங்காயத்தை வந்து மசிக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இதை வறுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டாலே நான் வந்து நல்ல சாதத்தோட சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கும் நல்லாயிருக்கும். கஞ்சி ஒரு எதனா கஞ்சி போட்டு வச்சோம் அப்படின்னா கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு குடிக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மசியல். இந்த மசியலை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது இப்போ நம்ம அந்த காலத்தில் பாட்டி காலத்துலலாம் 5 நிமிஷத்தில் சுட்டுட்டு பிசைஞ்சிருவாங்க. கத்திரிக்காய் காஞ்ச மிளகாய் எல்லாத்துலேயும் போட்டு அடுப்பில் நெருப்பில் தகன்னு நெருப்பு இருக்கும். அதில் அள்ளி போட்டு அப்படி ஒரு 2 நெருப்பு அடித்து மூடி வைப்பாங்க. மூடி வச்சாங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து போயிடும். மிளகாயும் நல்லா சுட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த மிளகாயோட 2 உப்பு போட்டு கத்திரிக்காய் பிசைஞ்சிருவாங்க. அது மாதிரி ஒரு வெங்காயத்தை அள்ளி போட்டு 5-6 சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அந்த மாதிரி பூண்டு இதெல்லாம் போட்டு பிசைவாங்க. இந்த மாதிரி இது வந்து பழைய சாதத்தோடு அவங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு அள்ளி போட்டு பிசைஞ்சிருவாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேலாம் பிசைஞ்சிருவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த மசியலை தான் நம்ம இன்னைக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு மசிக்க போகிறோம். அந்த மசியலை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ தேவையான பொருளை சொல்லிடுறேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுதான் தேவையான பொருள். இது ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய், நான் வந்து காஞ்ச மிளகாயை வந்து நான் விதையை கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டோம்னா இது கொஞ்சம் கலராக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் விதையை எடுத்துட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு கலராக தேவை அப்படின்னம்னா விதையை எடுத்துட்டு ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயை நான் வறுத்துட்டேன். மிக்சியில் வந்து நான் எடுத்து பூண்டை சேர்த்துட்றேன். இப்போ பூண்டு இந்த அளவுக்கு செவந்தோடனே இந்த பூண்டையும் நான் எடுத்துட்றேன். பூண்டை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் தான் வைக்கிறேன். அதே எண்ணெயிலேயே இந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் இந்த மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துட்டு இதை 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிளகாயை வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். உங்களால் கையில் நசுக்க முடிஞ்சால் அப்படியே கையாலேயே பிசையினாலும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையால் பிசைஞ்சோம்னா எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருத்தங்க விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. நம்ம வறுத்து வச்ச பூண்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரே ஒரு அதையும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பூண்டு மிளகாய் இந்த ரெண்டுமே இந்த அளவுக்கு 2 சுற்றினாலே அப்படியே நசிஞ்சு போயிடும். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இதையும் எடுத்துடலாம் எண்ணெயை விட்டு. வெங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளியை வந்து 2-2 கட் பண்ணி இதில் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு தட்டை போட்டு மூடிடலாம். பூண்டு மிளகாய் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது வேற விட்டு சுற்றினாலே போதும். இப்போ வெங்காயத்தையும் இந்த மாதிரி 1-2 அப்படி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தாலே போதும். இப்போ தக்காளியும் வதங்கினோடனே இந்த தக்காளி வந்து ஒரு பக்கம் வெந்த உடனே 2வது பக்கமாக இப்படி திருப்பி விட்டுருலாம். இந்த தக்காளி வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த தொலியெல்லாம் நல்லா அப்படி சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு எடுத்துடலாம். இந்த தக்காளியை வந்து ஆற வச்சுட்டு இந்த மேலுள்ள தொலியை வந்து ஒரு அப்பளை இடுக்கி மாதிரி இருக்கும், அந்த இடுக்கியால் எடுத்துட்டு மொத்தத்தையுமே எடுத்துட்டு காட்டுறேன். இதை வந்து மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம், அதோட இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியையும் இப்படி 1-2 சுற்றி எடுத்துகிட்டு வச்சு இதோட நல்ல இப்படி ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் போட்டு ஒரு சுற்றிடும் 1-2. இந்த வெங்காயம் தக்காளி மசியலை வந்து இந்த மாதிரி நல்லா அப்படி 1-2 அரைக்கணும். அரைச்சிட்டோம்னா இது ரெடி ஆகிடுச்சு. எதுக்குமே தாளிப்பு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வெங்காயம் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு மசியல் நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசியல் வந்து எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். வந்து நம்ம சூடாக சாதம் வடிச்சுக்கிட்டு எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னம்னா டக்குன்னு ஒரு குழம்பு வைக்க நேரம் இல்லை, காய்கறி இல்லாத டைமில்
டக்குன்னு இது ஒரு வறுத்துட்டு எல்லார் வீட்லேயும் வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து அப்படியே டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்படியே ஒரு மிக்சியில் அப்படியே ஒரு ஓட்டுனாலே போதும், ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.